டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. சகோதரி விஜயலட்சுமி அவர்களே, நீங்கள் 2011 சீமான் அவர்கள் மீது பாலியல் புகார் கொடுத்தீங்க. அந்த புகார் எதுக்காக அதிமுக கவர்மெண்ட்டில் அது கிடப்பில் போட்டாங்கன்னு அதிமுக நட்பு வட்டாரத்தில் நான் விசாரிக்கும் போது விஜயலட்சுமி அவர்கள் நிலையாக இருக்க மாட்டாங்க, அவங்க புகாரை திரும்ப பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமான் அவர்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஃபேவராக போனாங்க. இப்போ 2023 நீங்கள் அதே போல் புகார் கொடுக்கறதுக்கு வந்தீங்க. நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம புகார் கொடுத்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் தந்தை ஸ்தானம் அப்படின்னு அவர் சொன்னதின் அடிப்படையில் அவர் காவல்துறையை முடுக்கி விட்டார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உண்மையாக பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கணும்னு. அதே போல் காவல்துறை கடுமையாக இது விசாரணையில் ஈடுபட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திடீர்னு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் புகாரை திரும்ப பெற்றீங்க. இப்போ திடீர்னு மறுபடியும் நேற்று இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் எனக்கு யாருமே பேசலை, எனக்கு யாருமே ஆதரவாக இல்லை, சீமானை வச்சு உங்களை வச்சு எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்கன்ற அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் இப்போ வீடியோ போட்டிருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே எனக்கு வீடியோ போட்டு தான் நீங்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நீங்கள் புகாரை திரும்ப பெற்றீங்க. இப்போ 2 தினத்துக்கு முன்பாக தான் என்னை நீங்களே தொடர்பு கொண்டீங்க. அம்மா, நான் பேசுனதெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறேன், நீங்கள் மறந்துடுங்க, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுனீங்க. சரி, உங்களுக்கு உண்மையாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கேன், உங்களுக்கு நான் நீதியை பெற்றுக் கொடுக்கணும், நான் சரிக்கா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு கேவி பெட்டிஷன் போடுறதுக்கு நான் லாயர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்காக உண்ணாவிரதமாக இருக்கிறதுக்கு நான் போராட்டத்தை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் திடீர்னு இன்றைக்கி வீடியோவில் நான் எதுக்குமே வரமாட்டேன், எனக்கு யாருமே பேசலாம், போடுறதை வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது சீமான் அவர்களுக்கும் எனக்கும் கருத்தியல் ரீதியாக தான் இருக்குது இப்போ பிரச்சனை. அதை நான் அரசியல் ரீதியாக பார்த்துப்பேன். நான் உங்களுக்காக தான் நான் சீமான் அவர்களை நான் பகைச்சிக்கிறேன். மற்றபடி அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டிலே உங்களுக்காக சீமான் அவர்கள் தான் உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. அதை சொல்லி தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஆதரவு நிலையை ஆதரவு தளத்தை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த ஆதரவு தளத்தை நீங்கள் ஒரு வீடியோ மூலிமா அதை தவறாக நீங்கள் இது பேசுகிறீங்க. நீங்கள் இன்றைக்கி பேசின அந்த வீடியோவுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிங்க. நான் இங்கே என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் ஓப்பனாக நீங்கள் கேட்கலாமே. நீங்கள் ஓப்பனாக உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவங்க ஹெல்ப் பண்ணல, இவங்க ஹெல்ப் பண்ணலன்னு உதவி செய்ய வரவங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி பேசின வீடியோவுக்கு நாட்டு மக்கள்கிட்டையும் எங்களை போன்ற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்ககிட்ட நீங்கள் வருத்தம் தெரிவிங்க. அப்படி வருத்தம் தெரிவிக்கலைன்னா நாங்களும் உங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ண முடியாது, நாட்டு மக்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.